ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. கேப்ஷன் கொடுக்கலாமா வேண்டாமா, அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் ஃபீடு வந்து எனேபிள் பண்ணலாமா வேண்டாமா, டேக் வந்து எவ்வளோ பேர்த்த பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்றுக்குன்னே வரும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம என்ன வீடியோ எடிட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாங் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களோட சாங்ஸை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதாவது ட்ரெண்டிங் சாங்ஸாக சூஸ் பண்ணணும். இதை நிறைய வாட்டி சொல்லிட்டேன் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அது மேலே ஏரோ மார்க் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரெண்டிங் சாங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சாங்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம், இல்லை அப்போவே உங்களோட கேமராவில் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எடிட் பண்ணியும் போடலாம். அது நம்மளோட விஷ். ஸோ நீங்கள் வந்து உங்களோட சாங்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நீங்கள் எடிட் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணும்போது உங்களோட ஒரிஜினல் சாங்கில் வந்து வீடியோவை வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ட்ரெண்டிங் சாங்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சாங்கோட மியூசிக்கில் போய் தான் அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ட்ரெண்டிங் சாங்ஸை சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த சாங்ஸ்குள்ளே போயிட்டு அந்த கீழே ஏரோ மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அது கூட ஒரு சாங் வந்து போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதில் போயிட்டு யூஸ் ஆடியோ அப்படின்னு அதை தொட்டிங்க அப்படின்னா உள்ளே போகும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆடியோ அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் வந்து உங்களோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். அப்படியே வந்து நார்மலாக நீங்கள் அந்த ஸ்டோரி போடுற சைடில் தள்ளுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியில் தள்ளி உங்களோட ஒரிஜினல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதிக பேர்த்துக்கு போய் சேராது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ரீல்ஸில் இருக்கிற சாங்ஸில் போய்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த சின்னதாக ஒரு சிம்பிள் காமிக்குது இல்லையா? ஸோ இதுக்குள்ளே போய் தான் நம்மளோட கேலரியில் இருக்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இதில் ஏதாவது எடிட் பண்ணுறனா பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததான் நெக்ஸ்ட் கொடுத்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீடியோ வந்து என்னென்ன பண்ணலாம், அதாவது என்னென்ன கேப்ஷன் கொடுக்கலாம், எப்படி டேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேப்ஷன் கொடுக்கணும். கேப்ஷன் வந்து சின்னதாக தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, பெருசாக கொடுங்க. ஒரு 4 லைன் 5 லைன் அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான கேப்ஷனாக கொடுங்க. சின்ன கேப்ஷன் கொடுக்காதீங்க. எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ வந்து ஒரு சின்ன கேப்ஷன் கொடுக்குறீங்கன்னா, வாட்ச் டில் எண்ட் அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா, அதை படிச்சுட்டு அப்படியே வீடியோ பார்த்துட்டு அவங்க அப்படியே தள்ளிட்டு போயிடுவாங்க. இதுவே நீங்கள் கேப்ஷன் பெருசாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, அந்த கேப்ஷன் அவங்க படிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரமாகும். ஸோ அதுக்குள்ளே நம்மளோட வீடியோ வந்து 2 வாட்டி கூட ப்ளே ஆயிரும். ஸோ நமக்கு இந்த இடத்துல வாட்ச் டைம் அப்படிங்கிறது, அதாவது ரிப்பீட்டடாக அவங்க வந்து அந்த ரீல்ஸை வியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ அதனால் அந்த கேப்ஷன் பிடிச்சா கொடுத்தீங்கன்னா 2 வாட்டியோ 3 வாட்டியோ அவங்க திரும்பி ரிப்பீட்டடாக வந்து உங்களோட ரீல்ஸ் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பெரிய கேப்ஷனாக கொடுங்க. உங்களோட ஒரு வியூ வந்து அந்த இடத்துல 2 வியூவாக மாறும். ஸோ அதனால தான் சொல்கிறது, உங்களோட வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பெரிய கேப்ஷன் கொடுக்குறதுங்கிறது ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஒரு ரொம்பவே நல்ல பாயிண்ட்டுன்னு கொடுக்கலாம். ஸோ ஒரு பெரிய கேப்ஷனாக கொடுங்க. உங்களுக்கு என்ன கேப்ஷன் கொடுக்குறதுன்னு தெரியலனா இந்த வீடியோ பற்றின ஏதாவது எழுதுங்க. இல்லைன்னா நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும் கேப்ஷன்ஸ். இன்ஸ்டாகிராம் நீங்கள் என்ன ரிலேட்டட் இப்போ லவ் சாங்ஸ் போடுறீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரிலேட்டட் லவ் கேப்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நிறைய வரும். ஸோ அதில் இருக்கிறத நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து கூட இங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பெரிய கேப்ஷனாக கொடுங்க, நல்ல கேப்ஷனாக கொடுங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக எது தோணுதோ அந்த கேப்ஷன்ஸாக கொடுங்க. ஸோ இது மூலயமா உங்களோட வியூஸும் இன்க்ரீஸ் ஆகிக்கும், நிறைய பேர்த்துக்கு ரீச்சும் ஆகும் உங்களோட வீடியோ. ஸோ அதனால் கேப்ஷனை பெருசாக கொடுங்க. ஸோ நம்ம கேப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு கீழே நம்ம வந்து ஹேஷ்டேக்ஸும் கொடுத்துடணும். ஸோ நான் நிறைய வீடியோவில் சொல்லிவிட்டேன், ஹேஷ்டேக் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி கரெக்டான சாங் சூஸ் பண்ணுறீங்களோ, கரெக்டான வீடியோ சூஸ் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி நீங்கள் கரெக்டான ஹேஷ்டேக்ஸ் சூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு ரிலேட்டடான ஹேஷ்டேக்ஸ் போடணும். ஏதோ ஒரு ஹேஷ்டேக்ஸ் போடுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு ரிலேட்டடான ஹேஷ்டேக்ஸ் போடணும். அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணணும். ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் எல்லாத்தோட நீங்கள் போடுற மாதிரியான கண்டென்ட்லேயே மற்றவங்க போடுவாங்க இல்லையா? ஸோ அவங்க வீடியோஸில் இருக்கிற ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். அது மூலிமா வந்து நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறதுனால அவங்க போஸ்ட் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி உங்களுதும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக தெளிவாக என்ன ஹேஷ்டேக்ஸ் போடணுமோ அதை வந்து ஃபைண்ட் பண்ணி போடுங்க. நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஹேஷ்டேக்ஸ் வீடியோ. ஸோ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 50 to 20 ஹேஷ்டேக்ஸ் மட்டுமே போடுங்க. அதை விட எச்சா போடாதீங்க. போட்டிங்கன்னா யூஸ்லெஸ். அது மட்டும் இல்லாமல் காப்பி பேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இது நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு இருக்கேன். காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. 15 to 20 ஹேஷ்டேக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்பவே இந்த 2 பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஏன்னா நீங்கள்
30 போட்டிங்கன்னா அது வந்து யூஸ்லெஸ். பாதி ஹேஷ்டேக்ஸ் வந்து ஒர்க் ஆகாம போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு போஸ்ட் போடும்போதே ஹேஷ்டேக்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் போட்டுட்டு திரும்ப எடிட் பண்ணாதீங்க. அதுவும் யூஸ்லெஸ் தான். இப்போ நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்ட் போட்டதுக்கப்புறமா அவங்க எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நீங்கள் போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது. போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா பண்ண வேண்டியது இல்ல. ஸோ, அதனால் ஹேஷ்டேக்ஸ் போடுறது, கேப்ஷன் குடுக்குறது, மத்த எல்லா டேக் பண்ணுற எல்லா விஷயமே நீங்கள் போஸ்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க பண்ணிரணும். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் வந்து இருக்கும். அந்த ஆல்சோ ஷார்ட்ஸ் ஃபீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து எல்லாத்தோட இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும். ஆனா என்னோடதுல இப்ப இல்ல. நான் ஏன்னா அப்டேட் பண்ணிட்டேன். நீங்களும் அப்டேட் பண்ணியிருந்தா உங்களுதுலயும் இருக்காது. ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அத வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு டிசேபிள் பண்ணாதீங்க. எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க போடுற போஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் ஃபீட்லயும் வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஷார்ட்ஸ் ஃபீட் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பேஜுக்குள்ள போனீங்க அப்படின்னா, இந்த நடுவா ஃபர்ஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸ் ஃபீட் இருக்கும். அதுக்கப்புறம் ரீல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் மாரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ, அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான் வந்து ஷார்ட்ஸ் ஃபீட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதில உங்க வீடியோ வரணும் அப்படின்னா, நீங்க வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டு. ஸோ, நீங்க ஆல்சோ ஷார்ட்ஸ் ஃபீட வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டேக் பண்ணுறது. இந்த டேக்ல வந்துட்டு நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 20 பேத்த டேக் பண்ணியிருப்பாங்க. 30 பேத்த டேக் பண்ணியிருப்பாங்க. அது பண்ணுறதும் யூஸ்லெஸ். டேக்கே பண்ணாம விடுறதும் யூஸ்லெஸ். ஸோ, அதனால 2 to 4 மெம்பர்ஸ் வந்து நீங்க வந்து டேக் பண்ணி விடுங்க. அதுவும் யாரவோ டேக் பண்ணி விடுறோம். இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ டேக் பண்ணுறது அந்த மாதிரி டேக் பண்ணாம, நீங்க வந்து நல்லா பாப்புலரான இருக்கிற ஒரு அக்கவுண்ட் வந்து நீங்க டேக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, அவங்களோட ஃபாலோவர்ஸுமே உங்கள பார்க்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. உங்களோட போஸ்ட் அவங்களுக்கு ரெக்கமெண்டா போறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால உங்களோட ரிலேட்டபிளான அக்கவுண்ட்ல யார் நல்ல ரீச்ல இருக்காங்களோ, அவங்களோட அக்கவுண்ட்ட வந்து டேக் பண்ணுங்க. ஒரு 2 to 4 மெம்பர்ஸ் மட்டும் நீங்க டேக் பண்ணுங்க. அத விட அதிகமாவும் பண்ண வேண்டாம். அத விட கம்மியாவும் பண்ண வேண்டாம். பண்ணாமயும் விடாதீங்க. ஸோ, அதனால டேக் பண்ணி விடும்போது, உங்கள விட நல்ல ரீச்ல இருக்கிற ஒரு அக்கவுண்ட், உங்களோட ரிலேட்டபிளான அக்கவுண்ட்ல யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து டேக் பண்ணுங்க. இப்ப நீங்க ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கான எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டீங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க இந்த ஷேர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட வீடியோ வந்து ஷேர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும் Instagramல. இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட வீடியோ வந்து ஸ்டோரியில போடணும். ஏன்னா, நம்மளோட பேஜ் வந்து இப்போ விசிட் பண்ணாதவங்க கூட நம்மளோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால நீங்க உங்களோட ஸ்டோரியிலயுமே நீங்க போடுங்க. அதுவும் நானு வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, உங்களோட நீங்க போடுற போஸ்ட் அப்படியே வந்து ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ, நீங்க வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட போஸ்ட் அப்படியே நீங்க ஷேர் பண்ணலாம். ஆனா, அதில வந்துட்டு டேப் ஹேர் அந்த மாதிரி கிளிக் ஹேர் அந்த மாதிரிலாம் போட்டு உங்களோட வீடியோ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு, வீடியோல என்ன இருக்குன்னே தெரியாத மாதிரி போட்டீங்க அப்படின்னா, அந்த சாங்ஸ் மட்டும் கேட்குற மாரி, வீடியோல சைட்ல இருக்கிற சில இது மட்டும் தெரியிற மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோல ஏதோ இருக்கு அப்படின்னு இதில இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா அவங்க வந்து உங்களோட பேஜ் செக் பண்ணி அவங்க பார்ப்பாங்க. ஸோ, அதனால நெறைய பேர் இந்த மாதிரி ட்ரிக்ஸ வந்து ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருமே போஸ்ட் போட்டாங்கன்னா, அது போஸ்ட்ட மறைச்சிட்டு நியூ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டோரியில போடுவாங்க. ஸோ, அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவுமே வந்து ஒர்க் ஆகும். நீங்க உங்களோட இன்சைட்ஸ்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கெல்லாம் இது நெறைய வாட்டி நடந்திருக்கு. நம்மளோட ஸ்டோரிய பார்த்துட்டு நம்மளோட பேஜ வந்து விசிட் பண்றவங்களும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்டோரி பார்த்துட்டு நிறைய பேர் நம்மள ஃபாலோ பண்ணுறவங்களும் இருப்பாங்க. நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களும் இருப்பாங்க. இது வந்து அந்த இன்சைட்ஸில் வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ, நானுமே நிறைய வாட்டி செக் பண்ணியிருக்கேன். என்னோடதுலேயுமே நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஸ்டோரி பார்த்துட்டு வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக போட ட்ரை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட போஸ்ட் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க தப்பில்ல. பட் அது மட்டுமே பண்ணாதீங்க. மற்ற விஷயங்களும் பண்ணுங்க. நான் நிறைய ஸ்டோரி டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். ஸ்டோரி வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ, அந்த வீடியோ பார்க்கலனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். போய் பார்த்துக்கோங்க. எப்படி நம்ம ஸ்டோரி வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். 1 கமெண்ட், 2 கமெண்ட் வரும். இல்ல ஒரு நல்ல ரீச் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு 50 கமெண்ட், 100 கமெண்ட் கூட வரும். ஸோ, உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண முடிஞ்சா, தயவு செஞ்சு எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுங்க. 1 கமெண்ட், 2 கமெண்ட்டுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிட்டு அப்படியே விடாதீங்க. எல்லா கமெண்ட்டுக்குமே ஜென்யூனா ரிப்ளை பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க கமெண்ட் பண்ணுறது மூலியமா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க என்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த கமெண்ட்ட வந்து இப்போ ஒரு வாட்டி ஒருத்தவங்க வந்து உங்களோட வீடியோக்கு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அது அவங்க திரும்ப வந்து பார்ப்பாங்க. அப்போ உங்களோட ரீல்ஸையும் திரும்ப பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட கமெண்ட்டுக்கு திரும்ப அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ, அதனால அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட்க்கு வந்து என்கேஜ்மெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ, அதனால உங்களுக்கு எவ்வளோ கமெண்ட் வருதோ எல்லா கமெண்ட்டுக்குமே முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணாம விடாதீங்க. யார் யாரெல்லாம் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
நானுமே எல்லா கமெண்ட்டுக்குமே முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட யூடியூப்ல ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ, அதனால உங்களால முடிஞ்ச எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுங்க. எனக்கு டைம் இருக்கு, நான் ரிப்ளை பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா, கண்டிப்பா எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணாம விடாதீங்க. இது உங்களோட அக்கவுண்ட் ரீச்சுக்கு ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 7, 8 பாயிண்ட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ, இந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியும், வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட வீடியோவும் நல்லா ட்ரெண்டிங் ஆகும். நானுமே இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் தான் நான் ஃபாலோ பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சொல்லுங்க. நான் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எப்படி வீடியோ எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ, இந்த எல்லா ஸ்டெப்புமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வீடியோவும் நல்ல ரீச் ஆகும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க, என்னோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகல, லைக் இன்க்ரீஸ் ஆகல, நான் நீங்கள் சொல்கிற ஸ்டெப் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ, அதனால தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ, அதனால் இந்த எல்லா ஸ்டெப்புமே தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மறந்துடும் அப்படின்னா எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்ட்டு. ஸோ, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ, இந்த வீடியோ இன்றைக்கி அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சஜெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்க. யாருமே லைக்கே பண்ணுறதில்ல. ஸோ, அதனால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. நான் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.